இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர் தொழில். அதுதான் படத்தோட பேர். இந்த படம் வந்து நல்லா த்ரில்லர் படமாக சூப்பராகவே இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரவங்க தான் வந்து வண்டியில் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார்னா, எனக்கு வந்து டியூட்டி மாற்றி விடுங்க சார், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுக்கு அவர் சொல்வார், போலீஸ் வேலைன்னா அப்படி தான் இருக்கும், இதில் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ ரேடியோ ஆன் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களால வந்து சரியாக தான் இருக்க முடியாது, வேறு கனெக்ஷன் இருக்க மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ரொம்ப சிரிச்சுட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு இடத்துக்கு போவார் பாத்ரூம் போகிறதுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று பார்ப்பார். ஒரு கொலை நடந்திருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதை பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்பார். இப்போ உடனே வந்துட்டு அங்கே மேலதிகாரை கூப்பிட்டு சொல்லணும்ல, அவருக்கு ஃபோன் அடித்தோன்னே இப்போ அவர் வந்து பார்ப்பார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா கொலைகளுமே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே மெத்தடில் தான் நடந்துகிட்டே இருக்கும். கை கால்களை பின்பக்கமாக கட்டி போட்டிருப்பாங்க. கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பியால் நெரிச்சிருப்பாங்க. எல்லாருமே லேடிஸாக தான் இருப்பாங்க. அவங்கள ஏஜ் பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்குள்ளே தான் அந்த வயசு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ காட்டுவாங்க. இவர் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருப்பார். இவர் வந்து இயற்கையான சுபாவம் வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கும். ஆனால் வீட்டில் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே மார்க் எடுத்து நல்லாவே பாஸ் ஆகிருப்பார். இப்போ வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ஸ்வீட்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ பாட்டிக்கிட்ட போய் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, மீசை கூட இல்லை, நீ எல்லாம் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் இருப்பார். அவருக்கு ஆனால் இந்த தொழில் அவ்வளோதான் விருப்பம் கிடையாது. வீட்டில் வற்புறுத்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கார். இப்போ அங்கே போயிட்டு ஆஃபீஸில் போய் தான் இப்போ சார்ஜ் எடுப்பாங்கல்ல, அதுக்காக இப்போ ஆஃபீஸ்க்கு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஹையர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து இவரோட இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா, அதாவது இவர் வந்து துப்பாக்கி சுடுறதுலையோ அதாவது திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணி இது பண்ணுறதுலாம் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருப்பார். ஸோ அவர் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இப்போ சொல்வார், நீங்கள் வந்து யாரு கீழே வேலை பார்க்க போகிறீங்கன்னா சரத்குமாரை சொல்கிறார், அவங்க கீழே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அவர் ஒரு நல்ல ஆஃபீஸர், எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ரொம்ப வருஷம் அவர் தெரியும். ஆனால் அவர் ரொம்ப சிரிக்க மாட்டார். நான் சொன்னன்றதை அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம், அவர் கூட வேலை பாருங்கன்னு சொல்லுவார். இங்கே சரத்குமார் கிட்ட வந்து பேசுவார், இந்த மாதிரி அவர் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கங்கன்னு, எனக்கு யாரும் வேண்டாம், புதுசாக யாரையும் நான் இப்போ ட்ரைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்படுவார். அவர் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் யூஸாக இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்போ சரத்குமார் என்ன சொல்லுவார்னா, யாருன்னு பார்க்கும்போது இவராக தான் இருக்கும். இவரை பார்த்தோன்னே அவருக்கு வந்து அவர் பயந்த சுபாவன்றது பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இவர் வந்து என்னென்னா புக் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும், நல்லா படித்து நாலேஜாக இருப்பார். சரி அவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ சரத்குமார் ஒத்துக்குப்பார். இப்போ எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்கும்போது ஏற்கனவே 2 கேஸில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் திரும்ப இவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வர்றதா இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரத்குமாரும் இந்த ஹீரோவும் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த லேடியை பார்ப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பிடிச்சி போயிடும். அவங்க கணத்தில் அழகாக அந்த மாதிரி குழி விழுந்துட்டு அந்த மாதிரி அழகாக இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறமா தான் தெரியும் இவங்க தான் அந்த அசிஸ்டண்ட்டாக வந்த ஆஃபீஸர் அப்படின்றது அப்புறமா தான் தெரியும். அதனால் அப்படியே அமைதியாக இருந்துப்பார். இப்போ எல்லோரும் கிளம்பி போவாங்க. அந்த கொலை நடந்த விசாரணையை என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக தான் போவாங்க. அப்போ இந்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கொலையை பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு இவருக்கு வந்து வருத்தம் வரும். ஏன்னா இவர் தான் அந்த கேஸை முன்னாடி பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும், அந்த கேஸ் டீட்டெயிலெல்லாம் அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லுவார். நாங்களே இது எப்படியா முடிச்சு கொடுத்துறோம் சார் இவர் சொல்லும் போது அவர் அந்த ஹையர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் ஒத்துக்க மாட்டார். இதில் அவருக்கு வருத்தம் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பற்றின இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து சரத்குமார் அவங்க டீமுக்கு வந்து அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ இந்த மாதிரி தான் கொலைக்காரன் வந்து ஒரு காட்டு பகுதியில் கூட்டிகிட்டு போகிறான், கொலை பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த ஏஜ், அந்த பொண்ணுங்களுக்குள்ள ஏஜ் அதெல்லாம் வந்து தனியாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போனவங்களுக்கு ஏதோ குளோரோஃபார்ம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ எப்படி கடத்திருப்பாங்க? மயக்கமடைய வச்சு கடத்த முடியாது, வாய்ப்பில்லை, குளோரோஃபார்ம் கொடுக்கல. அப்படின்னா வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, கூப்பிட்டோன்னா வந்துருவாங்களா, அந்த டைமில் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியே யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை, சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த லேடி இருக்காங்கல்ல ஹீரோயின், அவங்க வந்து ஏதோ பேசுவாங்க. சார் இந்த சரத்குமார் வந்து ஏதோ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ அவரோட நாலேஜ் இப்போ ப்ரூவ் பண்ணணும். உடனே அவர் படித்த புக்கில் இருந்தெல்லாம் சில விஷயங்கள் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி தான் ஒரு விஷயத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்குள்ளே அங்கே அந்த பிணவரன்னு சொல்லுவாங்களோ அந்த இடம் வந்துடும். இப்போ அவர் மட்டும் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவர் இப்போ உள்ளே போவார். இப்போ இவர் ஹீரோயினோட பேசிகிட்டு இருப்பார். இங்கே வந்தோன்னா டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது வந்து எப்படி இந்த மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது அவர் கணிச்ச மாதிரியே அந்த மயக்க மருந்து கொடுக்காம அவர் எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க எல்லாம் ஏதுன்றதை டாக்டர் அப்படியே ஃபுல்லாகவே சொல்லுவார். அவங்களும் சரத்குமார் எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவார்னா, ஹீரோவை வந்து இப்போ கூப்பிட்டு வருவார். உள்ளே வந்து என்கிட்ட இப்போ என்னென்ன சொன்னீங்களோ அதை இவர்கிட்டையும் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னு டாக்டர் சொல்ல ஆரம்பிப்பார். ஹீரோ வந்து அவங்க இறந்து போனவங்கள அவங்கள பார்த்த உடனேயே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். உடனே வந்து சரத்குமார் சொல்கிறார், புக்கில் படித்தா மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாகவும் அந்த தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ வீட்டுக்கு ரூமுக்கு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க.
வந்த உடனே அவர் வந்து ஹீரோ வந்து ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பார், அதாவது நோட்ஸ் மாதிரி வச்சு படிச்சுட்டு இருப்பார். இது என்னன்னு சொல்லிட்டு சரத்குமார் கேட்பார். இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இப்போ கொடுத்துருக்காங்களா அந்த கேஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஆஃபீஸர் சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலன்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் நான் ஃபுல்லாக படித்தா எனக்கு புரியும்னு சொல்லிட்டு சொல்லுவார். பக்கத்துலேயே வந்து அவர் வாங்கின மெடலு அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது, இதெல்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதோட அவர் சத்தம் போட்டு அவர் போயிடுவார். அப்போ தான் பார்ப்பார் சரத்குமார் முதுகுலாம் அப்படியே காயமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பார். அவர் திட்டினது ஒரு மாதிரி, பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று ஹீரோயின் தான் ஆறுதலாக சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் 3 கேஸ் கிட்ட அவரோட இருந்திருக்கேன், அவர் ரொம்ப நல்ல டைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. நீ உன்னோட நல்ல ஒரு இதை கூட, உன்னோட பெஸ்ட்டை கூட கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கொலை நடந்த ஸ்பாட்டுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காடு மாதிரியான இடமா தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ சரத்குமார் வந்து ஹீரோவோட வந்திருப்பார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கேஸை பற்றி சொல்லும்போது திரும்பவும் அவர் புக்கில் அந்த நோட்ஸ் எடுக்க பார்ப்பார். அதெல்லாம் வேணாம், உன்னோட அப்சர்வேஷனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அப்படியே திணறிட்டே இருப்பார். அப்போ தான் சரத்குமார் என்ன சொல்வார்னா, ஒரு விஷயம் நடக்கும் போது அதுவாக நம்ம மாறி அதை கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ கொலையாளி என்ன மைண்டில் இருந்தால் அவன் எப்படி செய்கிறான்ற மாதிரி, இப்போ நீ அந்த கொலை பண்ண பொண்ணு எப்படி இருந்திருக்கும் அந்த பொசிஷனில் அவரை உட்கார வைப்பார். அதாவது இது வரைக்கும் கொலை பண்ண பொண்ணுங்க எல்லாருமே வந்து காலும் கையும் சேர்ந்தாப்பில் கட்டினாங்கன்னா அப்போ இந்த மாதிரி பொசிஷனில் தான் அவங்கள முட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்க முடியும். அந்த மாதிரி ஹீரோ உட்கார சொல்வார். இப்போ வந்து எப்படி தெரியணும் உனக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துப்பாக்கியை வச்சு நெத்தியில் வச்சு கேட்கும்போது, நீங்கள் பெருசாக தெரியணும், நான் சின்னதாக தெரியணும். அம்மா கொலையாளிக்கு எப்போவுமே தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும், அதனால் இப்படி பார்க்கும்போது நம்ம உயரத்தில் இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கட்டு கம்பியால் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து உன்னை வந்த உடனே உன்னை கொலை பண்ணிடலாம், ஆனால் நான் உன்னை பண்ணலை, ஏன் அப்படி? அதாவது அந்த கொலையாளிக்கு ஒரு பொண்ணை கொலை பண்ண நினைக்கும் போதே அவர் கொலை பண்ணிடலாம் அதே இடத்துல, ஆனால் அங்கே பண்ணாமல் ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்து பண்ணுறாரு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் யாரும் இல்லாத இடத்துக்கு, அந்த காட்டு பகுதியாக இருக்கிற இடத்துக்கு தான் தூக்கிட்டு வர்றது. அங்கே தூக்கிட்டு வந்து அவங்களோட அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்துக்கு கீழே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும், அதை அமுத்தின உடனே அவங்க மயக்கமாயிருவாங்க. இவங்க எப்படி குளோரோஃபார்ம் கொடுக்காம எப்படி கடத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை அமர்த்தி தான் அவர் வந்து கடத்தி கூட்டு வர்றது. இங்கே வந்தோன்னா அந்த கட்டுக்கம்பியை போட்டு கழுத்தை நெரிக்கிறது, அவங்க கதறதை பார்த்து அதை சந்தோஷப்படுறது, அதுக்கு முன்னாடி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. இப்படி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கலாகவே எல்லாம் பண்ணி காட்டுவார். ஹீரோ அப்படியே ஒரு வழி ஆயிடுவார். அந்த டைமில் ஒரு போலீஸ் வந்து இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னு வந்து சொல்லுவார். திரும்ப அங்கே எல்லாருமே போவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே பட்டனில் தான் அதுவும் இருக்கும். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அங்கே போயிட்டு வந்து ஏதோ செக் பண்ணுவார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் கேட்பார். இல்லை இது வந்து ஒரு மீட்ரு, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டைமுக்குள்ளே அந்த பிரெயினோட அந்த ஹீட்டு வந்து தெரியும், எத்தனை மணிக்கு கொலை நடந்திருக்கலான்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த வச்சு கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு 10 போல் இருக்குன்னு. அப்போ தான் ஹீரோ மேலே ஒரு சரத்குமாருக்கு ஒரு நம்பிக்கையே வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி தான் அப்படி தான் நினைப்பார். அதுக்கப்புறம் சரி நீ இந்த இடத்த இருந்துட்டு இதுக்கப்புறம் இதோட இதை போய் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு வா, நான் போய் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். இப்போ ஹீரோ வந்து மற்ற இடத்துக்கு போய் இப்போ விசாரிக்கணும், கொலை நடந்தது அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளதெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் அவர் வந்து இப்போ ஒரு ஆள் கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இவர் புதுசாக இப்போ தான் அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அதனால வந்துட்டு அவர் கூட ஒரு ஒரு போலீஸ் இருப்பாங்கல்ல, கான்ஸ்டபிள் மாதிரி, அவரை கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விசாரிங்கன்னு. அவர் இப்போ சொல்வார், சார் அங்கே போய் விசாரிக்கலாம், அவங்க சொந்தக்காரவங்களாம் இருக்காங்கன்னு. எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, இப்போ எப்படி போய் விசாரிக்க முடியுன்ற மாதிரி இவர் சொல்வார். அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு எப்படி சார் வேலை நடக்க வேண்டாமா, நம்ம வேலை நம்ம பார்க்கணும்ல, சரி இருங்க நானாக இப்போ என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து இப்போ போவார். அவங்கள்ட்ட போய் விசாரிச்சுட்டு வந்து இப்போ சொல்லுவார். என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குது. அந்த ஆஃபீஸ் முடிஞ்சது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஏதோ இடத்துல வேலை பார்த்துட்டு அது ஒரு 8-9 மணி போல் தான் கிளம்பும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டீட்டெயில் கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்கும் போது, ஆமாம் இந்த பொண்ணு வந்து இங்கே தான் வேலை பார்த்தாங்க, நேற்று கூட 8:30 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த பொண்ணு ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கும். அதை வந்து இந்த மெக்கானிக் ஷெட்டில் தான் அந்த நைட் டைமில் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லவும், சரி அவனை போய் விசாரிச்சா எதுவும் தெரியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ வாங்கிட்டு அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு ஹீரோ வருவார். இந்த பொண்ணை பார்த்தியா நேற்று நைட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, நான் அந்த மாதிரிலாம் யாரையும் பார்க்கலன்னு ஃபஸ்ட்டு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் மிரட்டுற மாதிரி மிரட்டிய ஹீரோ கேட்கவும், ஆமாம் நேற்று அந்த பொண்ணு வந்துச்சு, ஏதோ சரியில்லைன்னு சொல்லிச்சு, சரி பண்ணி கொடுத்து உடனே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைமில் தான் ஹீரோ இந்த காரை பார்ப்பார். இந்த கார் எங்கே நிற்கிதுனோ அது எங்கன்னே தெரியல சார், அங்கே தான் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவான். அதை எடுத்துகிட்டு பார்க்கும் போது தான் இந்த பைக், அதாவது அந்த பொண்ணோட பைக் வந்து அந்த பக்கம் நிற்கும். அந்த காரை இப்போ எடுக்கும் போது ஒரு சவுண்டு வரும். அதை அப்போ ஹீரோ பெருசாக நினைக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ உள்ளே வந்து டவுட் பட்டு உள்ளே வந்து பார்க்கும் போது தான் அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அவங்க வேட்டையாட போகிறாங்க காட்டு பகுதியில், அது தெரிஞ்சால் போலீஸ் தெரிஞ்சால் அதாகும்னு சொல்லிட்டு அவங்க மறப்பாங்க. சரி இவங்க நம்ம தேடுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ இப்போ கிளம்பிடுவார்.
இப்போ சரத்குமார் என்ன செய்வார் அப்படின்னா, அவரோட உயரதிகாரி இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய போலீஸ் வேணும், அந்த மாதிரி 2, 3 ஜீப்புங்க வேணும், அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கேட்குறதெல்லாம் என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்லுவார். உடனே இப்போ சரத்குமார் என்ன சொல்வார்னா, நிறைய ஆளுங்க தேவைப்படுது, நம்ம ஆளுங்கள்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும், அதனால நம்மளுக்கு இது மாதிரி தேவைப்படுதுன்ற மாதிரி ஒரு பிளான் மாதிரி சொல்லுவார். அதாவது அவரோட பிளானோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பொதுவாக செயின் சேசிங் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு யார் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயசானவங்கள தான் வந்து செயினை பறிச்சுட்டு ஓடுவாங்க. ஏன்னா அவங்களால தான் துரத்திட்டு வந்து பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க கொலைக்காரனுக்கு வந்து ஏதோ ஒரு மைண்ட் இருக்கும். அவனை வந்து அவன் இருக்கிற இடத்துலையே நம்ம வந்துட்டு அவன் சுற்றி அந்த சரௌண்டிங்லேயே நம்ம தேடுற மாதிரி இருந்து அவனில் அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு பிளானை சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற பிளான் வந்து இவருக்கு புரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த அப்ரூவல் வந்து சரத்குமார் அவங்க கேட்ட மாதிரி அந்த போலீஸ்காரங்களையும் ரெடி பண்ணி அவர் கேட்ட என்னென்ன அரேஞ்ச் பண்ணி கேட்டார் அது எல்லாத்தையுமே ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க கேட்ட மாதிரி டீம் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ எல்லாருக்கிட்டையுமே அவர் மீட்டிங் போடுவார். அதில் என்ன சொல்வார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மாறு வேஷத்தில் தான் இருக்கணும், யாருக்குமே நம்ம வந்து போலீஸுன்ற சந்தேகம் வந்துடவே கூடாது, அதில் உஷாராக இருங்க, ராவும் பகலும் கொஞ்சம் விடாமல் தேடுங்க, ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் இன்னொரு கொலை பண்ணுவான்னு கிடையாது, அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் இருக்குது, ஒரே நாளில் 2-3 கூட பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு பண்ணலாம், அதெல்லாம் நம்ம தான் உஷாராக இருக்கணும், நம்ம தேடுறோன்றது அந்த கொலையாரனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னோடனே எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் கவனமாக இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதில் இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல காணும் அப்படின்னு சொல்கிற டீட்டெயில் வரும். ஏன்னா எங்கே இந்த பொண்ணு மிஸ் ஆனாலும் உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை பேசிகிட்டு இருக்கும்போது சரி அந்த பக்கத்துலேயே ஏதாவது காடு மாதிரி ஏதாவது பகுதி இருக்கான்னு சொல்லிட்டு சரத்குமார் கேட்பார். அந்த மாதிரி எதுவும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வரும். இன்னொரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்து கிடக்குற அந்த காட்டு பகுதியில் அப்படின்னோடனே போய் அங்கேயும் போய் பார்ப்பாங்க. அங்கே அதே மாதிரி இதில் தான் அவங்க எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே அங்கே ஒரு அதே மாதிரி கொலை நடந்திருக்கும். அந்த மிஸ் ஆன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கும். இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு ரொம்பவே அதுவும் ஹீரோ வந்து சொல்லவே வேணாம், என்ன சார் இந்த மாதிரிலாம் நடத்திட்டு நம்மளால இன்னும் எந்த க்ளூவுமே கிடைக்கலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே புலம்பிகிட்டே இருப்பார். அப்படி தான் இருக்கும், நம்ம அப்படி தான் முயற்சி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொஞ்சம் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களாம் ஒரு சைக்கோ கொலைக்காரங்களாக தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட. அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க கொலைகள் வந்து ஒரு மாதமாக தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கொலைகளும் நடக்கலை. அப்படின்னா வந்து குறைஞ்சது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க மனநல சீராக இருக்கும் போது அவங்க எதுவும் பண்ண மாட்டுறாங்க. அது அவங்கள்ட்ட வந்து தவறும் போது அவங்க திரும்ப இதை ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும், ஏன்னா 10 வருஷம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து கேஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சரத்குமார் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் இருக்கும், அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஹீரோ இருக்காங்களோ அவங்க 2 பேரும் வந்து அந்த கேஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு புதுசான விஷயங்கள் வந்து நிறையாவே கிடைக்கும். அதில் அவர் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவார். இதனால் வந்துட்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்காகவும் சில விஷயங்கள்லாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சரத்குமார் கிட்ட போய் அவர் சொல்லுவார், இதெல்லாம் நடந்திருக்கு, இது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்க கொலை மாதிரியே தான் நடந்திருக்கு, யாருக்குமே வந்து எந்த மயக்க மருந்து அதெல்லாம் கொடுக்கல, கழுத்தில் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அமுத்துற மாதிரி தான் அது நடந்திருக்கு. அது எப்போ ஆனால் அந்த காலத்துக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. டவுட்டாக இருந்ததுனால தான் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிச்சு பார்க்கும்போது இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி கொலைகள் தான். இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க க்ளூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் விசாரித்தது ஒரே ஒரு போலீஸ்கார் தான் அப்படின்னோடனே அவரை போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸும் நம்பரும் வாங்கிட்டு சரத்குமார் கிளம்புவார். இங்கேருந்து மிச்ச டீட்டெயில் நீ பாருன்னு சொல்லிட்டு போவார். இப்போ ஹீரோவும் இங்கேருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோ இப்போ சரத்குமார் வந்து அவரை தேடி அந்த அட்ரஸ்க்கு வந்திருப்பார். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சரத்குமார் இப்போ அவர் கொடுத்த அட்ரஸ் எடுத்துகிட்டு அங்கே போயிருக்காரு. இவர் வந்து டாக்டரை பார்க்க வந்திருப்பார். இந்த டாக்டர்கிட்ட இப்போ கேட்பார், இது எப்படி இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு டாக்டர் என்ன சொல்வார்னா, இது வந்து அக்குபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் படித்தவங்க சரி. அப்போ வந்து ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு நாலேஜ்லாம் இல்லையே அப்படின்னும் போது, ஏன்னா டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது கூகுளில் பார்த்து அவங்க கற்றுருக்கலாம்னு சொல்லும் போது அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூகுள்லாம் அந்த அளவுக்கு யாருக்கும் யூஸ் பண்ண தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேறு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் படித்து தெரிஞ்சிருக்கலாம், வேறு வாய்ப்பு கிடையாது. அது மூலிமா தான் நிறைய இடத்துல அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே கழுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மயக்கமடைய செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சிருவாங்க. அப்போ அதை கற்றுக்கிட்டு புக்கை படித்து கற்றுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி கொலையாளி இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுப்பார்.
இங்கே இவர் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவார். இப்போ யார் கதவு திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சரத்பாபு இருக்கார்ல, அவர் தான் கதவு திறப்பார். ஆளே பார்க்கும் போதே ஃபஸ்ட்டு பார்வையிலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருப்பார். நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ இவர் பார்க்கும்போது அவர் பேரை சொல்லி கேட்கும் போது எங்கள் அப்பா தான், என்ன விஷயம்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். அவர் பார்க்கலாமான்னு சொல்லி சரத்குமார் கேட்கும்போது இல்லை அவர் தான் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆகுதுன்னும் போது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி உள்ளே வரலாமா கொஞ்சம் பேசுன்னு சொல்லி சொல்லும் போது சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவர் சுற்றிலும் பார்ப்பார். அவர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்பார். அதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா இது எல்லாமே நான் எடுத்த ஃபோட்டோ தான், எனக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சரத்பாபு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறான்னு கேட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த டீ கப்பை வந்து இப்படி தனியாக வைக்கும் போது அந்த சாசரில் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்பாபு கரெக்டாக அதை எடுத்து வைப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் எது எடுத்தாலும் எடுத்த இடத்துலையே அதை கொண்டு போய் வைப்பார். அதை பார்க்கும்போது சரத்குமாருக்கு வந்து இவர் நார்மலாக இல்லை அப்நார்மலாக இருக்கார் அப்படின்றது மட்டும் அவர் புரிஞ்சுப்பார். அப்புறம் வந்து அவரோட மகனோட ஃபோட்டோ இருக்கும். அந்த மகன் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எடுத்த இடத்துலையே அதை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரணை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் நினைப்பார். அப்போ தான் ஹீரோவுக்கு ஒன்று கிடைக்கும். அதாவது இப்போ தேடி போயிருக்காருல்ல அவர் தான் அந்த கொலையாளின்றதை ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ சரத்குமார் வந்து ஒரு மகனோட ஃபோட்டோ பார்த்துட்டு இது கல்யாண ஃபோட்டோ பார்ப்பாரு. இதே என் ஒய்ஃப் அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் என்னென்னா நாளைக்கு தான் எங்கள் கல்யாண நாள்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு மகன் வந்து டெல்லியில் படிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இடையில மகனோட கால் வரும். அதெல்லாம் ரொம்ப பிரியமாக மகன்கிட்ட பேசிப்பார். இவரோட பேச்சும் நடவடிக்கையுமே இவர் தான் கொலைகாரன்றதை சரத்குமாருக்கு காட்டி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அப்படியே அமைதியாக வெளியே வருவார். இந்த டைமில் தான் ஹீரோ கால் பண்ணி அவர் தான் கொலைகாரன்னு சொல்லுவார். எனக்கும் தெரியும், அதை நம்ம வந்து கரெக்டாக தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். சரி இப்போ அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கிளம்புற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருப்பார். இப்போ அவர் பக்கத்து வீடு வந்து பார்த்திங்கன்னா 2 லெட்டுன்னு போர்டு போட்டிருக்கோம். அதை ஹீரோ பார்த்துட்டு வந்திருப்பார். இப்போ மேலதிகாரிட்ட அவர் என்ன சொல்வார்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து 2 லெட்டுன்னு போர்டு போட்டிருக்கு, அங்கே யாராவது நம்மள ஒருத்தவங்க தங்கணும், அப்போ தான் அவர் எங்கே வெளியே போகிறான் வரான் அப்படின்றத நம்ம கண்காணிக்க முடியும், அவன் அடுத்த கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தடுக்க முடியும். அதில் அப்படின்னும் போது இப்போ யார் அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல அவர் தான் வாண்டடாக வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அவர் ரொம்ப பயந்த சுபாவமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். இப்போ ஹீரோ வரவும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை தான் அந்த வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ சரத்குமார் முடிவு பண்ண உடனே இப்போ ஹீரோட்ட சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவர் அப்படியே தயங்குவார். இருந்தாலும் இந்த கேஸ் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த வீட்டுக்கு இப்போ தங்குற மாதிரி புதுசாக குடி வர மாதிரி வருவார். இதை சரத்பாபு பார்ப்பார். அவரை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகரிச்சிடும். அப்போ தான் அவரோட மகன் கால் பண்ணவொன்னே அவருக்கு கவனம் அங்கே திரும்பி அவர் மகன்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவார். அவங்க மகனும் எப்படி பேசுவார்னா இப்போ தான்ப்பா சாப்பிட்டேன், இப்போ தான்ப்பா தூங்க போகிறேன், இப்போ தான்ப்பா ஹாஸ்டல் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். இப்போ தான் ஹீரோ வந்து தூங்காமல் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் எங்கேயாவது வெளியே கிளம்புறாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார். இவர் லைன்லேயே தான் எல்லா போலீஸ்காரங்களும் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். புருஷன் பொண்டாட்டி வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு குட்டி பையன் வெளியே காதை மூடிக்கிட்டு வெளியே வந்து அந்த வாசலில் திண்ணை இருக்கும்ல அங்கே உட்காந்துட்டு காதை கெட்டிமாக மூடிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருப்பான். அந்த சண்டை எப்படா முடியுன்ற மாதிரி அவன் இருந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இவர் பார்த்தீங்கன்னா வில்லன் இருக்கார்ல சரத்பாபு, அவர் வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்புவார். உடனே ஹீரோ வந்து அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு இப்போ சரத்குமார் என்ன சொல்வார்னா அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் அவன் வீட்டுக்குள்ளே போய் நம்ம எதுவும் சோதனை போட முடியாது, ஏன்னா திடீர்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் இது ரிஸ்க் இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் எங்கே போனாருன்னு பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த செக் போஸ்ட்டில் இருக்க போலீஸ்காரவங்களை கேட்டு அவங்க அசால்ட்டாக அவங்க வேலையை பார்க்கும்போது இவர் சத்தம் போடுவார். நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம்மா, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்ன உடனே ஒரு கார் வந்து அவரை பார்த்துரும். அதாவது ஒரு போலீஸ்கார் வந்து அவரோட காரை வந்து பார்த்துட்டு இதில் சரத்குமார் ஃபோன் அடித்து சொல்லுவார். உடனே இப்போ இவர் தான் வந்துட்டு அதே இடத்துக்கு இப்போ சரத்குமார் கிளம்பி போவார். அவர் முன்னாடி இருப்பார். அவருக்கு ஒரு 4 ஸ்டெப்பு பேக்கில் தான் வந்துட்டு சரத்குமார் நின்றுட்டுருப்பார். அவர் ஒரு ரயில்வே ட்ராக் அந்த அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அங்கேருந்து தான் ஒரு போலீஸ்கார் கால் பண்ணி சொல்வார் இவர் இங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்போ சரத்குமார் சொல்கிற மாதிரி செய்வார். அவர்கிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு வரேன் என்னதுன்னு கேட்க சொல்வார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு வந்தேன்னு அவர் சொல்லுவார். உடனே இவர் சரத்குமார் என்ன சொல்வார்னா நீ போய் விசாரின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவர் பயப்படுவார். நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன், இங்கே யாரும் இல்லைன்னா நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், தைரியமாக போங்கன்னு போய் அவர் விசாரிப்பார். எங்கே போனீங்க எடுத்துக்கு படத்துக்கு போகணுன்னு சொல்வார். என்ன படம்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ சரத்குமார் என்ன சொல்லுவாருன்னா அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒன்று கேளுங்கன்னு, அந்த படம் நல்லா இருக்கும், அந்த படத்தில் ஃபைட்டே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்வார். அதை போய் அவர்கிட்ட கேளுங்கன்னொன்னே
இப்போ அந்த போலீஸ்காரும் போயிட்டு அந்த படத்தில் ஃபைட்டு சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நேரம் அவர் யோசிச்சுட்டு அந்த படத்தில் தான் ஃபைட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிடுவார். சரி டார்ச் அடிச்சு உள்ளே எதுவும் இருக்கான்னு பார்க்க சொல்லுவார். எதுவும் இருக்காது. பேக்ஸில் டிக்கி ஓப்பன் பண்ணி சொல்லும் போது டிக்கிலையும் ஒன்றும் இருக்காது. சரி நம்ம அவரை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு சரத்குமார் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போவார். ஹீரோவை போய் நீ அங்கே போய் இப்போ போய் செக் பண்ண போ, நான் அவன் பின்னாடி தான் இருக்கேன், அவன் வீட்டுக்கிட்ட வரும்போது நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார். அவர் என்ன அவர் வந்து இந்த டைம் வந்து உள்ளே இறங்கிடுவார். வீட்டுக்குள்ளே அவர் உடச்சி அந்த இதெல்லாம் மெதுவாக திறந்து உள்ளே போவார். ஹீரோ உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மட்டும் லாக் பண்ணியிருக்கும், பூட்டு போட்டிருக்கும். மற்றதெல்லாம் எடுத்து அந்த புக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் சரியாக கூட இன்னும் அவருக்கு டைமே கிடச்சிருக்காது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திடீர்னு டக்குன்னு வந்து அவர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுவார். அந்த வில்லன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோன்னே இப்போ வந்து என்ன சொல்வார்னா, நீ உடனே அங்கேருந்து கிளம்புனோன்னா ஹீரோவால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் கழிச்சு போட்டு அப்படியே கிடக்கு. இப்போ சரத்பாபு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொருள் ஒரு இடத்துல எடுத்து அதை கரெக்டாக வைக்கணும். இப்போ இவ்வளோ கலைஞ்சு கிடக்கு என்ன செய்யணும் தெரியாமல் ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார். இவர் பாட்டுக்கு ரூமை திறந்து வந்துடுவார். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை பின்னாடி ஒளிஞ்சிருப்பார். அப்படி பயமாக இருக்கும் அந்த சீன் அவருக்கு. அதை எப்படா இவர் இப்படி திரும்புவார், அந்த பக்கம் ஓடிடலாம்னு நினச்சி இப்படி திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து வெளியே ஓடிடுவார். அவர் திரும்பி பார்க்கும்போது வேகமாக ஓடி வந்து அந்த செவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜம்ப் பண்ணி அவர் வீட்டு செவர் பக்கமாக உட்காந்துருவார். தப்பிச்சிருவார். அவராலே கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருந்தது சார், அதில் என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேஸில் இன்வால்வ் ஆனது வந்து போதுமானது, இதுக்கப்புறம் உள்ளூர் போலீஸே வந்து பார்த்துப்பாங்க, நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்மளை வேலை செய்யவே விட மாட்டாங்க, நம்மளுக்கு தான் இது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த முன்னாடி இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தால் அந்த போலீஸ்க்கு வந்து சிரிப்பாக இருக்கும். சொன்னோம்ல நாங்களே கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா, அதெல்லாம் கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நக்கலாக பேசிட்டு போவார். நம்மளை எந்த வேலையும் உருப்படியாகவே இவங்க செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஊர் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, கொலையாளியை பிடிச்சாச்சு, சைக்கோ கில்லரை பிடிச்சாச்சு நியூஸ் ஓடிட்டுருக்கோம். எல்லாரும் அதை கவனிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு போக மனசே இருக்காது. எனக்கெல்லாம் போலீஸாக விருப்பமே இல்லை சார், வீட்டில் வற்புறுத்துனாங்கன்னு தான் நான் இதில் சேர்ந்தேன். ஆனால் இந்த மாதிரிலாம் கேஸ் அப்படி பாதியில் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படி இப்படின்னு வருத்தப்படுவார். இந்த டைம் சரத்குமார் வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பார். இப்போ அவரோட திங்ஸ் எல்லாம் எடுக்கலான்ற போது சரி நம்ம இதை என்னன்னு தான் விசாரித்து முழுசாக முடிப்போன்றதுக்காக 2 பேரும் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னதான் அந்த கேஸ்லேருந்து அவங்கள வெளியே எடுத்துட்டாலும் இவங்க வந்து இன்னும் விசாரிப்பாங்க. இப்போ சரத்பாபு வெளியே வந்தோடனே எங்கே போகிறாரோ அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காரில். அவர் வருவார், கார் எடுத்துகிட்டு நேராக சூப்பர் மார்க்கெட் போவார். இவர் ஹீரோவும் நேராக சூப்பர் மார்க்கெட் போனோன்னே இவரை பார்த்துட்டு நீங்கள் தானே புதுசாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட சரியாக அறிமுகமாக முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிடணும்னு சொல்லுவார். இவர் ஓட பார்ப்பார், ஓடவே முடியாது. அந்த டைமில் அவரோட மகன்கிட்டேருந்து ஃபோன் வரும். மகன்கிட்டே நல்ல விதமாக பேசிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கையோட ஹீரோவை கூப்பிட்டு போவார். அவரால் எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்போ வந்து வீட்டுக்கு வந்த உடனே அவர் அங்கே உட்கார வச்சுட்டு இவர் பாட்டுக்கு சீரியஸாக போய் சமைச்சிட்டு இருப்பார். நைஸாக அங்கேருந்து நழுவி வந்துட்டு அந்த ரூம் ஒன்று பூட்டி இருந்துச்சுல அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போயிடுவார். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அதெல்லாம் ஹீரோ வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தார்ல அந்த இடத்துல இருந்த ஃபோட்டோஸ் மாதிரியே இருக்கும். அதை பார்த்தோன்னே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். அந்த டைம் வந்து சரத்பாபு இருக்கார்ல அவரும் இவரை வந்து பார்த்துருவார். பார்த்துட்டு எல்லாரையும் பண்ணுற மாதிரி அந்த கழுத்தில் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ண உடனே கொஞ்சம் நேரம் ஹீரோ வந்து மயக்கமாயிடுவார். அதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ நேரம் ஆனால் இது எல்லாத்தையும் சரத்குமார் பார்த்துட்டே தான் இருப்பார். ஹீரோ இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டுவார். இங்கே யாரும் வரலேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லுவார். உடனே துப்பாக்கி எடுத்து வச்சு மிரட்டின உடனே அதுக்குள்ளே ஹீரோ வந்து வாயை கட்டியிருந்தாலும் கதவு அந்த ரூம் அடைச்சி வச்ச கதவை சத்தம் போடவும் உள்ள 2 இப்போ சரத்குமார் இவரை அடித்து மிரட்டி உள்ளே வந்துடுவார். அந்த டைம் தான் இவரோட மகனோட கால் வரும். என் மகனுக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பார். அப்போ நடந்தது என்னன்னு சொல்லுன்னு சொல்லி சரத்குமார் கேட்கும் போது அவரோட கதையை சொல்ல ஆரம்பிப்பார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு வந்து எது செஞ்சாலும் திருப்தியாகவே இருக்காது. ஒரு ஷூ துடைக்கிறதுலேருந்து நெகம் வெட்டுறதுலேருந்து செவுறு துடைக்கிறது எல்லாமே நான் அந்த அளவுக்கு எனக்கு கொடுமைப்படுத்துவார். எவ்வளோ நான் சுத்தமாக செஞ்சாலும் இன்னும் சுத்தமாக செய்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இதனாலே எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும். அதுலேருந்து போக்குறதுக்காக நான் மொதல் பீடி குடிக்க ஆரம்பித்தேன். அதை வந்து என் ஸ்கூல் மிஸ்ஸு பார்த்துட்டாங்க. உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. எவ்வளவோ நான் அவங்கள்ட்ட கெஞ்சி பார்த்தேன், அவங்க அதை கேட்கவே இல்லை. உடனே ஒரு கல் எடுத்து அவங்க தலையில் அடிச்சிட்டேன். அங்கேயே அவங்க மயக்கமாகி இறந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட தான் அந்த கேஸ் ஃபஸ்ட்டு வந்தது. அதாவது அவங்க விசாரிக்கும் போது எல்லா கேஸ் வந்துச்சு. அதான் எங்கள் அப்பா கிட்ட தான் வந்தது. திருடனை அந்த கொலையாளி கண்டுபிடிக்க முடியாது. அவரும் திணறிட்டே இருந்தார். அண்ணா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லா தூக்கம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்தளவுக்கு தூங்கினதே கிடையாது. அப்போ தான் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிது. எப்போல்லாம் எங்கள் அப்பா என்னை கொடுமைப்படுத்துகிறாரோ அடிக்கிறாரோ அப்போல்லாம் இந்த மாதிரி அவர் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறவங்கள வந்து கண்ணுக்கு நேராக பார்த்து அவங்கள கொலை பண்ணுறது வந்து அவ்வளோ நம்மளுக்கு அதை விட கொடுமையானது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அவங்க ரத்தமாக இருக்கிறதும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் வேறு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது தான் ஒரு புக்கில் தான் நான் படிச்சுக்கிட்டேன். அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து கழுத்தில் இருக்கிறதும் அதை நம்ம பண்ணலான்றதை நான் புக்கில் தான் படிச்சுக்கிட்டேன். அது மூலிமா நான்
கொலை பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா என்னை படுத்தின கொடுமைக்கு தான் இதை நான் பண்ணேன். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அவங்களெல்லாம் கொலை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் அவங்க கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு சிரிக்க சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை டெய்லி பார்த்து அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இன்றைக்கி வரைக்கும் அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரத்குமாருக்கு கோவம் வரும். ஏன்டா எதுக்கு கொலை பண்ணேன்னு கேட்டால் உன் கதையை சொந்த கதையும் சோக கதையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லை தான். சரி இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கு நான் விடணும் அப்படின்னா என்ன கொடுமைப்படுத்துகிற அப்பாவை வந்து நான் இல்லாமல் ஆக்கணும்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த பயம் வந்து அப்பா கிட்ட போக எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கா நெஞ்சு வலி வந்து அவராக இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ திடீர்னு வந்து ஹீரோக்கு ஏதோ தோணும். அப்போ என்ன சொல்வார்னா, நம்ம தேடிட்டு இருக்க ஆள் இவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டக்குன்னு இவர் என்ன சொல்வார்னா, அப்போ நீங்கள் இன்னும் கொலையாளியா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சரத்பாபுவும் கேட்பார். அப்போ சரத்குமாருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னது கொலையாளியா, அப்போ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு யார் என்னென்னலாம் தெரியாது, நியூஸ்லலாம் சொன்னாங்களே கொலையாளியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உண்மையிலேயே நீங்கள் பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார். இவங்களுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கும். அப்போ அந்த கொலைக்காரனை அவனுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவனை தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவன் வந்து என்னை அறிமுகமாகும்போது அவன் சொன்னது என்னென்னா, நான் முத ஒரு கொலையை பண்ணும் போது அவன் வந்து பார்த்துட்டான். அந்த லேடியே வந்து அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எப்படி நீ மயக்கம் போட வைக்காமல் இந்த மாதிரி கொலை பண்ணுற, அதை நான் பார்த்தேன், ரொம்ப வருஷமாக உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ என் கண்ணிலேயே படலை, இப்போ தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன், அதை சொல்லிக்கூடன்னு சொல்லிட்டு சொன்னான். ஒரு தடவை என் வீட்டுக்கு நான் வரும்போது அவன் வந்து என்னை கண்ணை கட்டி போட்டுட்டு என்கிட்ட இருந்து விஷயத்தை கேட்டான். நான் அதை அவனுக்கு சொன்னேன். அதே மாதிரி அவன் கற்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னா, கடைசியில் எனக்கே அந்த மாதிரி செஞ்சுட்டு என்னை மயக்கம் போட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படின்னு அவனை நீ பார்த்தியான்றதை, இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்த கார் வந்து கிரே கலரில் இருக்கும். அவன் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சத்தம் இருக்கும், ஒரு துப்பாக்கி, குழந்தைங்க விளையாடுற பொம்மை துப்பாக்கிலேருந்து வர சத்தம் மாதிரி இருக்கும். அப்படின்னோடனே இப்போ ஹீரோக்கு என்ன தோணுன்னா, அவர் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு மர்டருக்கு வந்து விசாரிக்கும் போது ஒரு கார் நின்றுச்சு, அந்த காரை ரிவர்ஸ் எடுக்கும் போதும் அதே சத்தம் தான் வந்திருக்கும். அப்போ அவருக்கு டவுட் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ இவர் என்ன சொல்வான்னா, என் பையனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது, என் பையன் வந்து எனக்கு இப்படியே அப்படியே அவன் அப்பா ஒரு கெட்டவன் தெரியக்கூடாது, அப்போ ஏன் அப்பாவுக்கும் அவன் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அவன் நினச்சிருவான், அதனால் எதுவுமே என் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். உடனே அவங்க மிரட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் இப்போ தள்ளி விட்டுட்டு அவர் இடத்துக்கு ஓடுவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர் சூசைட் பண்ணிப்பார். ஏன்னா இப்போ அவர் தன்னால் எரிஞ்ச மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கேஸ்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவர் பையன் வந்து இவர் வெறுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயப்படுவார். சரின்னு சொல்லிட்டு அவரும் இறந்து போயிடுவார். திரும்ப அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வருவாங்க. அந்த கார் நிற்கிதுல, அது யாரோடது என்னன்னு கேட்கும் போது ஒரு ஆளை பற்றி சொல்லுவாங்க. அவரை பார்த்திங்கன்னா பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குண்டா ஒரு ஆள் இருப்பார். இந்த கதைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு, அதாவது இவர் தான் இப்போ நடந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறது இவரோட வேலையாக தான் இருக்கும். இப்போ அடுத்த ஒரு பொண்ணையும் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இந்த பொண்ணை தேடி தான் இப்போ அவர் போகிறாரு. இப்போ எப்படியா எதுக்காக இவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவரோட ஒய்ஃப் வந்து இவருக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு ஆளோட இதில் இருப்பாங்க. அதை இவர் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கூட இவர் சட்டை பண்ண மாட்டாங்க, இது திங்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கி அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரெண்டாவது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கன்னத்தில் குழி விழும். அதனால் இவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பொறுமை தாங்காமல் அவங்க ஒய்ஃபையும் ஃபஸ்ட்டு கொலை பண்ணிடுவார். அதே மாதிரி கன்னத்தில் குழி விழுற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து தேடி கொலை பண்ணுறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் அவர் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். இப்போ இவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவரோட ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவர் அங்கே இருக்க மாட்டார். இப்போ தான் அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே கன்னத்தில் குழி விழுந்திருக்கும். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயுமே வந்து சிரிக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்திருப்பார். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அவரோட கல்யாண ஃபோட்டோஸும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாக ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அந்த காஃபி குடிப்பார். அந்த பில்லெல்லாம் வச்சுருப்பார். சரி அந்த இடத்துக்கு போனால் இவரை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவரை தேடி போவாங்க. இப்போ போகிற வழி தான் ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு வருவார். படிக்க கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, கொள்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அப்போ அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் அங்கே போயிடும். அந்த டீ ஷாப்புக்கும் வரும்போது, ஆமாம் இவர் தான் டெய்லி இங்கே தான் வருவார், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து போனாருன்னொன்னே இங்கே தான் உட்காந்துருந்தாருன்னு சொல்லும்போது, இங்கேருந்து இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அங்கே ஒரு லாட்ஜ் தெரியும். அங்கே இருக்க யாரையோ ஒருத்தர் தான் இப்போ கொலை பண்ண வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ சரத்குமார் வந்து நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரை விட்டுட்டு அவர் அங்கே போவார் இங்கே ஒரு விஷயத்துக்காக. இப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த இடத்துல உட்காந்து பார்ப்பார். இங்கே சரத்குமார் வந்து அந்த லாட்ஜுக்கு வந்து விசாரிப்பார். அங்கே இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருக்கான்னு சொல்லி விசாரிக்கும் போது இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நடந்ததை சொல்லிகிட்டு இருப்பார். அந்த டைம் வந்து ஹீரோ வந்து உட்காந்துட்டு அவர் ஒரு விஷயமா அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அதாவது லெஃப்ட் சைடில் உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த பக்கம், இப்போ ரைட் சைடில் உட்காந்து பார்க்கும்போது எந்த பக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களும் இப்போ ஹீரோயின் சரத்குமார்லாம் தங்கியிருந்தாங்களா அந்த ஹோட்டலில் தான் அது காட்டும். அப்படின்னும் போது இப்போ இவருக்கு பயம் வந்துடும். இப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரே நேரத்தில் அந்த கொலைகாரன் வந்து ரூம் பெல் அடிக்கும் போது இவங்க இருக்காங்க. இப்போ சரத்குமார் போய் திறப்பார். இங்கே தான் அவன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு திறக்கும் போது இங்கேயும் பெல் அடிக்கும். இங்கே ஓப்பன் பண்ணி இவங்க பார்க்கும்போது இங்கே ரூம் பாய் தான் வந்திருப்பார். அப்போ அந்த கொலைகாரன் யாருக்கு எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் பெல் அடிப்பார்ல, அது கதவு திறக்கிறது
யாரோட ரூமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்கு தான் அவர் வந்திருப்பார். அப்போ ஹீரோ கணிச்சது வந்து சரியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஹீரோவுக்கு வந்து இவங்கள தான் அவன் தேடி போயிருக்கானோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக வேகமாக அவர் அங்கேருந்து ஓடி வருவார். இப்போ வர்றதுக்குள்ளே என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப பதட்டமாக தான் வருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஹீரோயினை வந்து அதே மாதிரி மயக்கம் போட வச்சுருப்பாரு. அதே மாதிரி வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் தேடி அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆள் தான் பல்காக இருக்கார். ஆனால் அவருக்கு அந்த வறுமக்கலை மாதிரி அதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டு அதை இஷ்டத்துக்கும் அடிப்பார். 2 பேரையும் பயங்கரமாக அடிச்சிடுவார். சரத்குமார் ஆளெல்லாம் எந்திரிக்கவே முடியாது, அந்த மாதிரி அடிச்சிடுவார். ஹீரோ சொல்லவே வேணாம், அந்த மாதிரி தான் இப்போ இருப்பாங்க. அவங்களோட துப்பாக்கியும் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது வந்து ரிப்பேர் ஆகிடும். இந்த டைம் வந்து அவருக்கு ரொம்ப நல்லதாக போய் அவர் ரொம்பவே இல்லை 2 பேரையும் போட்டு மாறி மாறி இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோ வந்து இந்த கன்னெல்லாம் ரிப்பேர் ஆனால் கூட சரி பண்ணுறதுக்கு தானே அவர் மெடல்லாம் வாங்கியிருந்தாரு. டக்குன்னு சொல்லிட்டு அந்த கன்னையும் வந்து சரி பண்ணிடுவார். சரி பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட் பண்ண போகிறாரு. இப்போ ஹீரோ என்ன யோசிப்பார்னா, சரத்குமார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி மெடல்லாம் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. 60 வயசு ஆனாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு புல்லட் கூட யூஸ் பண்ணியிருக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பயத்தினால கிடையாது, வாய்ப்பு கிடைக்காததுனால தான் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பார். உடனே ஹீரோக்கு அதெல்லாம் மைண்டில் ஓடும். உடனே அந்த கன்னை வந்து ரிப்பேர் பண்ணி டக்குன்னு வந்து அந்த வில்லனை சுற்றுவார். அதே இடத்துல அவர் இறந்துருவார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கும். இப்போ ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஹீரோ வந்து அந்த அவர் தங்கியிருந்தார்ல அங்கேருந்து அவரோட திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக வருவார். அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் சண்டை போட்டாங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் வந்து அங்கேருந்து வெளியே வந்து காதை பொத்திட்டு அவன் பாட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோ இதை பார்ப்பாரு. அவருக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே அந்த பையன் கிட்ட போவார். அவர் ஹெட்செட் இருக்குல்ல பாட்டு கேட்குறது, அந்த இதுவும் அவர் இந்த ஏர்பாட்ஸும் அந்த பையனுக்கு கொடுப்பாரு. இந்த பாட்டு கேளுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அதை கொடுக்கும்போது அவன் சந்தோஷமாக வாங்கி காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட பிரியமாக நடந்துப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சரத்குமார் பார்த்துட்டு இருப்பார். இப்போ ஒரு கேஸ்க்காக ஒன்று சேர்ந்துருந்தாங்க. இப்போ கேஸும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க ஊருக்கு கிளம்புற மாதிரி இப்போ இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.